தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் ஆளும் திமுக அரசையும் பாஜக தலைவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசினார். அதில் ஆதவ் விசிக தலைவர் திருமாவளவன் பற்றி பேசினார். அப்போது வேங்கை வயல் பிரச்சனையில் அங்குள்ள அரசியல் தலையீட்டில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும். தலித் பிரச்சனை தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறது. மலம் கலக்குகிறார்கள், பேருந்தில் ஏறினால் வெட்டுகிறார்கள், பைக்கில் சென்றால் கையை வெட்டுகிறார்கள். காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. இதில் மேஜர் கூட்டணி கட்சியான விசிக ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? நீங்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும். 40 வருடங்களாக உங்கள் பயணத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதனை இழிவுபடுத்த மாட்டோம். திமுக உங்களை ஒட்டுமொத்தமாக குளோ செய்ய பார்க்கிறார்கள். மதிமுகவை ஒன்றாக சேர்த்து எப்படி குளோ செய்ததோ அதேபோல விசிகவை குளோ செய்ய திமுக பார்க்கிறது. எப்படி மோடி கூட இருப்பவர்கள் கட்சியை கலைச்சிடுவாங்களோ அதுபோல்தான் திமுக வேலை செய்கிறது. திமுகவுடன் கூட்டணி என சென்றால் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து திமுக சின்னத்திலேயே நிற்க சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாகியுள்ளது. விழிப்புணர்ச்சியோடு சிந்திக்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார்.